ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், லாஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் நிறைய பேர் கமெண்ட்ஸில் என்னிட்ட கேட்டிருந்த விஷயம், அக்கா நான் எக்ஸாம் எழுத போகிறேன், A-லெவலுக்கு எக்ஸாமுக்கு எப்படி படிக்கிறது, ஸ்டடி டிப்ஸ் சொல்லுங்கள், மோட்டிவேஷன் தாங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்தேங்க. ஸோ அதுக்கு நான் எப்படி படித்தேன்ன்றது தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எப்பயுமே படிக்கிறத நீங்கள் ஒரு விரும்பி படிக்கிற ஒரு விஷயமா இருக்கணும். யாருடைய கட்டாயத்துக்கும் படிக்கிறதா இருந்தால் உங்களால் அதை விருப்பத்தோடு படிக்க இயலாது. படிக்கிறதுன்றது உங்களுக்கு கஷ்டமான ஒரு விஷயமா தெரியும். நீங்கள் ஆசைப்பட்டு விரும்பி படிக்கும்போது அது எப்போயுமே உங்களுக்கு ஒரு ஈஸியான விஷயமா தெரியும். செகண்ட், எதுக்காண்டி நான் படிக்கணுன்றதை ஃபஸ்ட்டு அதை டிசைட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ உங்களுக்குன்னு சொல்லி ஒரு கோலை உருவாக்கி கொள்ளுங்கள். அந்த கோலை ஏமாக வச்சுக்கொண்டு அதை ஃபோக்கஸ் பண்ணி படித்தா உங்களால் கஷ்டம் இல்லாமல் கஷ்டப்படாமல் அதுக்காண்டி இஷ்டப்பட்டு உங்களால் படிக்கல. ஸோ ஃபஸ்ட்டு மென்டலி உங்களை ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கான ஒரு ட்ரீமை வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து எப்படி படிக்கலாம்னு பார்ப்போம். நீங்கள் படிக்கிறதுக்கு என்னென்ன விஷயம் தேவைன்னு சொன்னால், நான் என்னென்ன விஷயத்தை வச்சு படித்தேனான்னு சொன்னால், டீச்சர் கைடு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனால் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே டீச்சர் கைடுன்ற ஒரு விஷயம் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன். அது நீங்கள் என்ன பாடமாக இருந்தாலும் சரி, எல்லா பாடத்துக்குமே டீச்சர் கைடுன்றது முக்கியம். படிக்கிற A-லெவல் படிக்கிற எல்லாருக்குமேனு சொன்னால் அதில் இருந்து தான் கொஷின்ஸ் முழுத்தாவே வரும். செகண்ட், ஒரு கட்டாயம் ஒரு 10 வருஷம் பேப்பர் இல்லாட்டிக்கு ஒரு 5 வருஷம் மினிமம் ஒரு 5 வருஷம் பாஸ் பேப்பர்ஸ். அதோட உங்களுக்கு ஸ்கூலில் இல்லை டியூஷனில் தர நோட்ஸுகள் இது இவ்வளோ இருந்தாலே காணும் நீங்கள் எக்ஸாம் வடிவாக பாஸ் பண்ணிடு. நான் இதை தாண்டி வேறு எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு புக் சரி எதுவுமே நான் படித்ததில்லை. நான் படித்தது இது இவ்வளத்தையும் வச்சுட்டேன். இது இருந்தாலே நீங்கள் வடிவாக படிக்கலாம். சரி, இவ்வளோ இருக்குது. இனி எப்படி படிக்கிறேன்னு பார்த்தா, நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், எப்பயுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது முதலாவது பாடம் படிக்கிறீங்கன்னு சொன்னால், அந்த முதலாவது பாடம் படித்து முடிய கட்டாயம் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், பாஸ் பேப்பர் இருக்குது தானே, அந்த பாஸ் பேப்பரில் இந்த முதலாவது பாடத்துக்குலேருந்து என்னென்ன கொஷின்ஸ் வந்திருக்குன்றதை நோட் பண்ணி அவ்வளோ கொஷின்ஸையும் நீங்கள் என்ன செய்யணும், செய்து பார்க்கணும். நீங்கள் ஃபைனல் எக்ஸாமுக்கு சிட் பண்ண முன்னுக்கு அந்த ஸ்கூலால் நடத்துகிற 6 டேர்ம்ஸ் தான் நீங்கள் செய்த எக்ஸாம்னு சொன்னால் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ன்றது கட்டாயம் ஒரு டிஃபிகல்ட்டான விஷயமாக தான் இருக்கும். நீங்கள் ஃபைனல் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு கிட்டத்தட்ட அந்த 6 டேர்ம் எக்ஸாமை தாண்டி நீங்கள் எவ்வளோத்துக்கு எக்ஸாம் பேப்பர்ஸ் எவ்வளோத்துக்கு கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எழுதி பழகி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போகிறீங்கன்றதான் உங்களோட ஃபைனல் எக்ஸாம் உங்களுக்கு ஈஸியாக இல்லையான்றதை டிசைட் பண்ணும். எனக்கு அப்படி தான் இருந்தது. ஏன்னு சொன்னால், நான் ஃபைனல் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னே எல்லா எக்ஸாமுமே கிட்டத்தட்ட ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு வருஷம் பாஸ் பேப்பர் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் இருக்கிற இப்போ தமிழ்னு சொன்னால் தமிழில் இருக்கிற எல்லா பாடத்துலேயுமே எல்லா வருஷம் எல்லா பேப்பர்ஸ்லேயும் இருக்கிற எல்லா கொஷின்ஸையும் நான் என்ன செஞ்சுருப்பேன், செய்து பார்த்துட்டு தான் அந்த ஃபைனல் எக்ஸாமுக்கு போயிருப்பேன். அதனால் எனக்கு ஃபைனல் எக்ஸாம்ன்றது டிஃபிகல்ட்டாக இருக்கே இல்லை. எல்லாமே எனக்கு தெரிஞ்ச கொஷின்ஸாக இருக்கிறது. எனக்கு எந்த கொஷினை விடுறதுன்றதான் எனக்கு அங்கே ஒரு டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஏன்னா எல்லா கொஷின்ஸுக்குமே ஆன்சர் தெரியும். அப்போ நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ உங்களை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, ஆன்சர் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதுதான் ஃபைனல் எக்ஸாமை ஈஸியாகும் உங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்டையும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒவ்வொரு பாடத்தையும் நீங்கள் படிக்கும்போது அந்த படித்து முடித்த உடனேயே அதில் இருக்கிற எல்லா பாஸ் பேப்பர் கொஷின்ஸையும் செய்து பார்த்து அதை தாண்டி வராத கொஷின்ஸ் என்னென்ன இருக்குன்றதை நோட் பண்ணி அதையும் படிச்சுட்டு ஃபைனல் எக்ஸாம் போனால் அந்த எக்ஸாம் உங்களுக்கு அவ்வளோத்துக்கு கஷ்டமாக இருக்காது. உங்களால் டைம் ஈஸியாக மேனேஜ் பண்ணிடும். டைம் பிரச்சனைன்றது உங்களுக்கு வராது. உங்களுக்கு எந்த கேள்வி செஞ்சால் நான் கூட மார்க்ஸ் எடுப்பேன், எது உங்களால் நல்லா ஆன்சர் பண்ணிடும், எல்லாமே உங்களால் அனலைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு நீங்கள் ஃபைனல் எக்ஸாம் போகும்போது அந்த ஒரு தெளிவு உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ நீங்கள் என்ன செய்யணும், கட்டாயம் எக்ஸாமுக்கு போக முன்னுக்கு எல்லா பாடமுமே என்ன செய்திருக்கணும், முழுத்தா அதில் இருக்கிற பாஸ் பேப்பர் கொஷின்ஸ் பாஸ் பேப்பர்ஸில் வராத கொஷின்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணி நீங்கள் உங்களை நீங்களே செல்ஃப் எக்ஸாமின் பண்ணியிருக்கணும். செல்ஃப் எக்ஸாமின் இல்லாமல் நீங்கள் ஃபைனல் எக்ஸாம் போவீங்களா இருந்தால் அங்கே எந்த கொஷின் செய்தால் என்னாலே ஆன்சர் எழுதிலும்
இதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும் என்றது எதையுமே உங்களால் வந்து அங்கே என்ன செய்யலாம், அந்த டைமில் கணிக்கலாம். ஏற்கனவே அந்த ஒரு எக்ஸாம் ப்ரெஷர் ஒன்று இருக்கும். அந்த டைம் அந்த பேப்பரை பார்த்தோன்னு ஒரு பயம் ஒன்று வரும். என்ன தான் நாங்கள் ப்ரிப்பேராக போனாலுமே வந்து அந்த பேப்பரை பார்த்தோன்னு ஒரு பயம் வரும். ஆனால் இதெல்லாம் இப்போ இல்லாமல் போகும்னு சொன்னால் நீங்கள் உங்களை எவ்வளோத்துக்கு எவ்வளோ வந்து பேப்பர் செய்து பார்க்குறீங்க, எவ்வளோத்துக்கு எவ்வளோ விஷயம் எவ்வளோ படிக்கிறேன்றது வந்து முக்கியம் இல்லை, எப்படி ஆன்சர் எழுதுறீங்கன்றதான் முக்கியம். அப்போ நீங்கள் அந்த ஆன்சர் எப்படி எழுதுறீங்கன்றது வந்து ஃபைனல் எக்ஸாமில் டிரெக்டாக போய் எழுதி அதை கண்டுபிடிக்க இல்லாதே. அப்போ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், எப்பயுமே எக்ஸாமுக்கு போக முன்னுக்கு இப்போயே உங்களுக்கு வடிவ டைம் இருக்கும். இவ்வளோ காலம் நீங்கள் என்ன ரிவிஷன் பார்த்து முடிய என்ன செய்யணும், ஒவ்வொரு பாஸ் பேப்பர்ஸை எடுத்து அதில் ஒவ்வொரு பாடத்துலேயும் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாத்தையுமே என்ன செய்யணும், நீங்கள் ஒரு டைம் வச்சு எப்படி ஒரு எக்ஸாம் எழுதுவீங்களோ டைம் மேனேஜ்மெண்ட் வச்சு எழுதுங்க. இப்போ ஒரு கொஷின்ஸுக்கு 20 நிமிஷம்னு சொல்லிச்சோன்னா அந்த 20 நிமிஷத்தில் என்னால் கொஷின்ஸுக்கு ஆன்சர் எழுதலாமான்னு சொல்லி உங்களை நீங்களே வந்து ஒரு சுய பரீட்சை வந்து செய்து பார்த்துட்டு எக்ஸாம் போவீங்களா இருந்தால் உங்களுக்கு எக்ஸாம் வந்து எப்பயுமே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படியான படிக்கிறதுக்கான டிப்ஸ் மோட்டிவேஷன்ஸ் வீடியோ வேணும்னு சொன்னால் எந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.